I welcome you to learn English. இந்த வீடியோவில் டேர் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு சென்டென்சஸ் மாடல் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ஏன் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வச்சு சென்டென்சஸ் பார்க்குறோம் அப்படின்னா, குறிப்பிட்ட சில வார்த்தைகள், அதாவது வேர்ப், கன்ஜங்ஷன், ப்ரோனவுன், இந்த மாதிரி வார்த்தைகளை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் சென்டென்சஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரே ஸ்ட்ரக்சரில் பார்க்குறப்ப உங்களால் ஈஸியாக சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இந்த வீடியோவில் டேர் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நிறைய மாடல் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அதோட ஸ்ட்ரக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். டேர் அப்படிங்கிற வார்த்தையில் ஆரம்பிக்கிற சென்டென்சஸ், அதே மாதிரி டேர் யூஸ் பண்ணி மாடல் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஸ்டின்ஸும் வரும். அதில் டேர் யூ ஆர், அங்கே தான் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, கரெக்டாக சொன்னீங்க, அங்கே தான் நிற்கிறீங்க அப்படிங்கிறது தான் டேர் யூ ஆர். எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வரும் கடைசியில். டேர் யூ ஆர், தெர் இஸ் அ ஃப்ரீடம் ஃபார் யூ, உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது. தெர் இஸ் அ ஃப்ரீடம் ஃபார் யூ. அடிஷ்னலாக வார்த்தைகள் சேர்த்தும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ தெர் இஸ் அ ஃப்ரீடம் ஃபார் யூ அந்த சென்டென்ஸில் அடிஷ்னலாக வார்த்தைகள் சேருங்க. தெர் இஸ் அ ஃப்ரீடம் ஃபார் யூ டு எக்ஸ்ப்ரெஸ் யுவர் தாட்ஸ், உங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது. இந்த மாதிரி அடிஷ்னல் வேர்ட்ஸ் ஆட் பண்ணியும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். தெர் இஸ் அ ஃப்ரீடம் ஃபார் யூ டு எக்ஸ்ப்ரெஸ் யுவர் தாட்ஸ். கேன் யூ சீ தேர், உங்களால் அங்கே பார்க்க முடியுதா? கேன் யூ சீ தேர்? குட் யூ பிளேஸ் திஸ் பேக் தேர், இந்த பேக் அங்கே வைக்க முடியுமா? குட் யூ பிளேஸ் திஸ் பேக். பிளேஸ் அப்படிங்கிறது நவுன் ஃபார்மில் இடம் அப்படின்னு அர்த்தம். இந்த சென்டென்ஸில் வேர்பாக யூஸ் ஆகிருக்கு. குட் யூ பிளேஸ் திஸ் பேக் தேர், அந்த இடத்துல வைங்க அப்படிங்கிறது. குட் யூ கீப் அப்படின்னு சொல்லலாம். குட் யூ கீப் திஸ் பேக் தேர். தெர் இஸ் அ சஸ்பென்ஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ். தெர் இஸ் அ சஸ்பென்ஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ், ஒரு சஸ்பென்ஸ் நம்மளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. தெர் இஸ் அ புக் ஆன் த டேபிள். தெர் வாஸ் ஏ புக் ஆன் த டேபிள். தேர் வில் பி ஏ புக் ஆன் த டேபிள். 3 டென்சஸ்லையுமே நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தெர் இஸ் அ புக் ஆன் த டேபிள், இது ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அங்கே அந்த டேபிளில் புக் இருக்கிறது, அந்த டேபிளின் மேல் ஒரு புக் இருக்கிறது. தேர் வாஸ் ஏ புக் ஆன் த டேபிள், அந்த டேபிளின் மேல் ஒரு புக் இருந்தது. ஓகே, தேர் வாஸ் ஏ புக் ஆன் த டேபிள். ஏன் இஸ் வாஸ் வருது? ஏன்னா புக் அப்படிங்கிற வார்த்தை சிங்குலர், அதனால் இஸ் வருது. ஓகே, புக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆர் வரும். தேர் வில் பி எ புக் ஆன் த டேபிள், அந்த டேபிளின் மேல் ஒரு புக் இருக்கும், இனிமே இருக்கும், அது ஃபியூச்சர் டென்ஸ். தேர் வில் பி எ புக் ஆன் தி டேபிள். தெர் ஆர் சம் புக்ஸ் ஆன் தி டேபிள், புத்தகங்கள் இருக்கின்றன, அந்த டேபிளின் மேல் புத்தகங்கள் இருக்கின்றன. தேர் ஆர் சம் புக்ஸ், ப்ளூரல், பன்மை வந்துருச்சு. அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் தேர் வேர் சம் புக்ஸ் ஆன் தி டேபிள். தேர் வேர், இருந்தன அப்படின்னு வரும். யூ மே பி சர்ச்சிங் தேர், நீங்கள் அங்கே தேடிக்கொண்டு இருக்கலாம். யூ மே பி சர்ச்சிங் தேர், பட் that object is here, but your book is here. நீங்கள் அங்கே தேடிக்கிட்டு இருக்கலாம், உங்களோட புக் இங்கே இருக்குது, ஆனால் உங்களோட புக் இங்கே இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் பேஸில் இன்னொரு சென்டென்ஸையே நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். அதுக்கு தான் இந்த மாடல் சென்டென்சஸ். ஓகே, இதவே மனப்பாடம் பண்ணக்கூடாது. யூ மே பி சர்ச்சிங் தேர், நீங்கள் அங்கே தேடிக்கிட்டு இருக்கலாம், பட் யுவர் புக் இஸ் ஹியர், யுவர் கீ இஸ் ஹியர், உங்களுடைய சாவி இங்கே இருக்குது. தெர் இஸ் நோ அதர் வே டு கம் அவுட், எந்த ஒரு வழியும் இல்லை வெளியே வருவதற்கு. தெர் இஸ் நோ அதர் வே டு கம் அவுட். இதில் எப்படி நீங்கள் ஆட் பண்ணலாம் ஒரு சென்டென்ஸ்? தெர் இஸ் நோ அதர் வே டு கம் அவுட், ஸோ ட்ரை டு ஃபைண்ட் அவுட் எ நியூ ஒன். புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். யூ ஸ்டாண்ட் தேர், ஐ ட்ரை டு ஹோல்ட் யூ ஃப்ரம் தேர், நீங்கள் அங்கே நில்லு, ஐ ட்ரை டு ஹோல்ட் யூ ஃப்ரம் தேர், அங்கேருந்தே உன்னைய நான் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஐ ட்ரை டு ஹோல்ட் யூ ஃப்ரம் தேர். தேர் வில் பி நாட் அ சக்ஸஸ் வித்தவுட் எனி ஹார்ட் ஒர்க், கடினமான உழைப்பு இல்லாவிடில் எந்த ஒரு சக்ஸஸும் இருக்காது. தேர் வில் பி நாட் அ சக்ஸஸ் வித்தவுட் எனி ஹார்ட் ஒர்க். புட் யுவர் பேக், அந்த யூ அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு, டைப்பிங் மிஸ்டேக், அதை திருத்தி வாசிக்கோங்க. புட் யுவர் பேக் டவுன் ஓவர் தேர், அதோ அந்த இடத்துல உங்களுடைய பேக்கை கீழே வைங்க. ஓவர் தேர். தேர் இஸ் சம்திங் பிஹைண்ட் தட், இதுக்கு பின்னாடி என்னமோ இருக்குது. தேர் இஸ் சம்திங் பிஹைண்ட் தட். வாட் இஸ் ஓவர் தேர்? மேலே அந்த இடத்தில் என்ன இருக்குது? வாட் இஸ் ஓவர் தேர்? அந்த இடத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கும் யூஸ் ஆகும். வாட் இஸ் ஓவர் தேர்? த பேக் இஸ் நெய்தர் ஹியர் நார் தேர், பேக் இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை. நெய்தர் ஹியர்
நார் தேர். நெய்தர் வந்தாலே நார் வரணும். ஓகே, நெய்தர் ஹியர் நார் தேர். டோன்ட் கிவ் அப் யுவர் ட்ரை. உங்களுடைய முயற்சியை விட்டுவிட வேண்டாம். கிவ் அப் அப்படின்னா ஃப்ரேசல் வேர்ப், விட்டு விடுதல், பாதியில் ஸ்டாப் பண்ணிடுறது அப்படின்னு அர்த்தம். டோன்ட் கிவ் அப் யுவர் ட்ரை. தெர் இஸ் ஆல்வேஸ் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருக்கும். தெர் இஸ் ஆல்வேஸ் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி. த புக் இஸ் ரைட் ஓவர் தேர். த புக் இங்கே தான் இருக்குது, இதோ இந்த இடத்துல தான் இருக்குது. த புக் இஸ் ரைட் ஓவர் தேர். ஒய் டோன்ட் யூ கோ தேர் வித் யுவர் ப்ராஜெக்ட். உன் ப்ராஜெக்டோட ஏன் நீங்கள் அந்த இடத்துக்கு போகக்கூடாது? ஒய் டோன்ட் யூ கோ தேர் வித் யுவர் ப்ராஜெக்ட். தெர் இஸ் சப்போஸ் டு பி ரெயின் டுமாரோ. நாளைக்கு கண்டிப்பாக மழை வரலாம், மழை வரணும். அந்த சப்போஸ் டு அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோவில் பார்த்தோம். சப்போஸ் டு, சீம், இந்த வார்த்தைகளெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் டு அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக மழை வரணும், வருதான்னு பார்ப்போம், அந்த மாதிரி. தட் இஸ் சப்போஸ் டு பி ரெயின் டுமாரோ. தெர் ஆர் சோ மெனி ஹவுசஸ் ஹியர். இங்கு நிறைய வீடுகள் இருக்கின்றன. தெர் ஆர் சோ மெனி ஹவுசஸ் ஹியர். தெர் ஆர் டூ மெயின் ரீசன்ஸ் டு ரிவீல் நவ். ரிவீல் அப்படின்னா வெளிப்படுத்துதல். இப்போ வெளிப்படுத்துறதுக்கு 2 காரணங்கள் இருக்கிறது. தெர் ஆர் டூ ரீசன்ஸ், டூ மெயின் ரீசன்ஸ் டு ரிவீல் நவ். தெர் ஆர் மோர் புக்ஸ் டு பை. நிறைய புத்தகங்கள் வாங்க வேண்டியுள்ளது. டு பை அப்படின்னா இனிமேல் வாங்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். இஸ் தேர் எனிதிங் லெஃப்ட் பை யூ. எதையாவது விட்டு வந்துட்டிங்களா? இஸ் தேர் எனிதிங் லெஃப்ட். லீவ் அப்படின்னா விட்டு விடுதல், அதோட பாஸ்ட் லெஃப்ட். இங்கே பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக யூஸ் பண்ணியிருக்கோம். இஸ் தேர் எனிதிங் லெஃப்ட் பை யூ. இஸ் தட் அவைலபிள் தேர். அது அங்கே அவைலபிளாக இருக்கா, கிடைக்குதா? இஸ் தட் அவைலபிள் தேர். டு யூ நோ தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் நியூ கார். புது காரில் 2 டைப்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? டு யூ நோ தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் நியூ கார். டோன்ட் யூ கோ தேர். நீங்கள் அங்கே போனது இல்லையா? டோன்ட் யூ கோ தேர். நீங்கள் அங்கே போக மாட்டிங்களா அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் கொடுக்கும். யூ டிட் நாட் வாண்ட் டு கோ தேர். இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, டிட் வந்திருக்கு, ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். யூ டிட் நாட் வாண்ட் டு கோ தேர். வாண்ட் அப்படிங்கிறது வேர்பு. ஸோ டிட்டை ஃபாலோ பண்ணுற வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். நான் நிறைய வீடியோஸில் இதை சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான கிராமர் ரூல். டிட்டை ஃபாலோ பண்ணுற வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். யூ டிட் நாட் வாண்ட் டு கோ தேர். லாங் சென்டென்சஸ் மாடல் பார்க்கலாம். தெர் இஸ் அ ஸ்டூடெண்ட் இன் தட் கிளாஸ் ரூம் who scored the first rank in the final examination. There is a student in that classroom. அந்த கிளாஸ் ரூமில் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார். அவர் who scored the first rank in the final examination. ஃபைனல் எக்ஸாமினேஷனில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவர். there are more to tell. சொல்வதற்கு நிறைய இருக்கிறது. there are more to tell among them. there are 2 most important matter. நிறைய இருக்கிறதுல among them 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. there are 2 most important matters. There will be a safe place to store all our luggage in that hall. There will be a safe place. Will be a safe place. இருக்கும், பாதுகாப்பான இடம் இருக்கும் நம்மளுடைய லக்கேஜை வைக்கிறதுக்கு அந்த ஹாலில், அந்த அறையில். There will be a safe place to store all our luggage in that hall. இந்த மாடல் சென்டென்சஸை பாருங்கள். இந்த மாடல் சென்டென்சஸுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஒவ்வொரு கொஸ்டினுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள். அதே மாதிரி அதே ஸ்ட்ரக்சரில் அதில் இருக்கிற வேர்ப், அட்ஜெக்டிவ்ஸ், நவுன் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் த ப்ராக்டிஸ். ஓகே, இந்த சென்டென்சஸ் அப்படியே மனப்பாடம் பண்ண முடியாது. சில இடங்களில் இந்த மாதிரி வாக்கியங்களை யூஸ் பண்ணலாம், சில இடங்களுக்கு மேட்ச் ஆகாது. ஸோ உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.